வச்சா சாப்பிடு, இல்லையா கிளம்பிட்டு முடிஞ்சா செய், இல்லையா போ. எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, இட்லி ஆறிட்டு இருக்கு, நாங்க போய் ஒரு புடி பிடிக்க போறோம். நாங்க கிளம்புறோம்ப்பா. நம்ம போய் சாப்பிடுவோம். அவ கிடக்குறாங்க நொயின்னு பேசிக்கிட்டே தான் இருப்பா. அவளும் செய்ய மாட்டா. அப்பா இப்பதான் நல்லா இருக்கு சாப்பிடுவோம். மருமகளே நீ செஞ்சிருக்க இட்லியா நல்ல ஸ்மெல்லி பூ மாதிரி சாஃப்டா இருக்கு இட்லி. அதுவும் அந்த சாம்பார் இருக்கே, சாம்பார் அப்பா காரமும் உப்பும் கரெக்டா போட்டிருக்கம்மா, சூப்பரா இருக்கு. சட்னியா நல்ல காரமும் இருக்கு, அதே மாதிரி ஏத்த மாதிரி எனக்கு தேங்காய் சட்னி சூப்பரா இருக்குமா. நீ நல்லா செஞ்சிருக்கமா. இட்லியை பார்த்து அவ குறை சொல்றா பாரு, அவளுக்கே செய்ய தெரியாது, ஒண்ணு குறை சொல்றா. அவளுக்கு தான் நான் சாப்பிட கொடுத்து வைக்கல. கழுதைக்கு தெரியுமாமா கற்பூர வாசனை. அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு போதும். சரிம்மா இப்படியே சமம்மா, நல்லா இருக்கு. அத்தா இங்க வீட்டுல உட்காந்து குறை பேசிக்கிட்டே இருக்காத, ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்தலாம். அப்பதான் வாயு குறையும், வேலையும் செய்ய தெரியும். சரிம்மா மருமகளே, நீ சொல்றது எனக்கு வாஸ்தவம் தான் தோணுது. இன்னைக்கு அவன் வந்துருவான், உன் வீட்டுக்காரன் வந்துருவான். வந்தோடனே இன்னைக்கு அவனை கூப்பிட்டு உன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணலாமா என்னன்னு பேசிடுவோம். கலந்து பேசிட்டு இன்னைக்கே நைட்டுக்கே ஒரு முடிவு எடுத்துருவோம். சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரியாம்மா? சரி. ஐயோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தொலைஞ்சாங்க. என்னம்மா மருமகளே முன்முடிச்சிட்டு இருக்க? சத்தமா பேசுமா. ஒன்னும் அத்தா. சரிம்மா. என் பொண்ணு எந்த குடும்பத்துக்கு போய் யார் ஆட்டி பிடிக்க போறான்னு தான் தெரியல. பாவம் அந்த குடும்பத்தோட நிலைமை, நம்ம கையில என்ன இருக்கு? அததான் அத்தை நானும் மனைவிக்கிட்டு இருந்தேன். நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்களோன்னு நினைச்சிட்டு ஒண்ணு வேண்டேன். தப்புனா தப்புதாம்மா. எம்மாவோ பேசினாலும் தப்புனா தப்புதாம்மா. ரைட் எல்லாம் நான் சொல்ல மாட்டேம்மா. இங்க பேசுற மாதிரி அங்கேயும் பேச மாட்டான்னு நம்மளும் நம்புவோமா. நல்ல இடமா பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவளும் நல்லா இருந்தா நமக்கும் சந்தோஷம் தானேம்மா. வரப்போக அவளும் நல்லா மாறிக்குவா. ஒன்ட்டி நல்லா அன்பா இருப்பாமா. அண்ணின்னு குடும்பமா மாறிக்குவா. எல்லாம் மாற்றம் ஒன்றுதான். சரி அத்தா, மாப்பிள்ளதான் பாக்குறேன்றீங்க, வெளியூர் மாப்பிள்ளையா பாருங்க. ஏன்னா அப்புறம் சண்டை எடுத்துக்கிட்டு வந்து இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமா மருமகளே, அப்புறம் என்ன 4 வீடு தள்ளி அவளை வைக்க முடியும்? அப்புறம் என்ன பண்ணுவா, காம்பவுண்ட் சார் ஏறி வந்து என்ன சண்டைக்கு வந்து எட்டி பாப்பா. அதனால தள்ளி வைக்கிறதாமா மருமகளே நல்லது. ஐயோ நீங்க சொன்னதை நினைச்சா இன்னும் சிரிப்பு இருந்தா. விடுமா மருமகளே, அவளுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அவளும் மாறிக்குவா. சரி விடு, பையன் வரட்டும். நைட்டு அவன்கிட்ட கலந்து பேசிக்குவோம். இப்ப நீ போய் தூங்கு. நைட்டு ஒரு பேசி முடிவு பண்ணிட்டு காலையில ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் வாழ்க்கையை செட்டில் பண்ணணுமா. அவ்வளவுதாம்மா. நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அத்தா. சரிம்மா, நானும் போய் ரெஸ்ட் தான் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகன் வந்து தப்பு பண்றா அப்படின்னா நம்ம வந்துட்டு தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த தப்பு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நம்ம மகளா இருந்தாலும் சரி, இன்னொரு வீட்டுக்கு போறவதான். ஸோ அங்கேயே போய் இந்த தப்பு பண்ணா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு நம்ம மகன், பட் ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ அவங்க அந்த தப்பு பண்ணாங்க அப்படின்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் எடுத்து சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching this video friends. Bye bye.